Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். அதாவது மேங்கோ பனானா வச்சு ஒரு சூப்பரான ஸ்மூத்தி. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இமிடியேட்டா நம்ம குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. மாம்பழம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல இனிப்பா தான் இருக்கணும். புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. இதுல வந்து சரியா அரை கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். இப்போ போட்டுக்கோங்க. இப்போ சுகர் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் பிடிக்காது அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு யோகர்ட் நம்ம வந்து சேர்க்கணும். நீங்க வந்து தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா புளிப்பில்லாத தயிரா சேருங்க. நம்ம யோகர்ட் கடையில கிடைக்கும், அது வாங்கி சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஸ்மூத்தி. இப்போ இதுல 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தா ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இதுல யோகர்ட் போட்டிருக்கனால ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதனால லேசா மட்டும் அரைச்சி எடுங்க. இப்போ இதுல நான் வந்து ஒரு 10 போல முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்திருக்கேன். இது கூட அத்திப்பழம் அப்புறமா டேட்ஸும் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் எது வேணா போட்டுக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி நம்ம மாத்தி வச்சுட்டு அந்த நம்ம அரைச்சி எடுத்தோம்ல அதுல வந்து ஒரு பழுத்த வாழைப்பழம், இது கூட நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் வந்து சேர்க்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பால், அப்புறமா கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த டேட்ஸ், அத்திப்பழம் போட்டு இதை இன்னும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சி ஜார்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த டைம்ல நீங்க வந்து பழுத்த மாம்பழம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போடலாம், வாழைப்பழம் கட் பண்ணி போடலாம். நல்ல இனிப்பா இருக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸ் வேணா நீங்க வந்து கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இதுல தேவைப்பட்ட ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. நம்ம சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்திருந்தனால நம்ம இதுல எக்ஸ்ட்ராவா ஐஸ் கியூப் போட வேண்டாம். இப்போ இது இமீடியட்டா நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா நல்ல க்ரீமியா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.